ஜெய்பீம் என்ற உறக்க முழக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டை அம்பேத்கரே தத்துவம் ஆண்டு விடாதா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் ஒன்றிணைந்து அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருந்து அதற்காக உழைத்து கொண்டிருந்த ஒரு இதயம் கடந்த 5ஆம் தேதியோடு தன்னுடைய இதய துடிப்பை நிறுத்தி கொண்டது. கடந்த 3 நாட்களாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரித்த ஒரே ஒரு கேள்வி, யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? தமிழ் உறவுகளே, இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் பலராலும் பெரிதும் நம்பிக்கை நட்சத்திரமாக பாதுகாப்பு நாயகனாக கருதப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். எதனால் இந்த தலைப்பே நான் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உண்மை முகம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்னா, நிறைய ஊடகங்கள் இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் என்ன, அவர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், என்ன செஞ்சார் சொல்லிட்டு பல விஷயங்களை போட்டுட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% அவரை பற்றி தெரிந்த உண்மைகளும், 30% பார்த்தீங்கன்னா காதால கேட்டதும் போட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மேலே உட்காந்து கொண்டு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி ரொம்பவும் தவறாக கொச்சையாக பேசி கொண்டிருக்காங்க. உண்மையாகவே யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற உண்மை முகத்தை தமிழர்களாக இவங்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். அது எப்படி பிரதாப், உனக்கு மட்டும் தெரியுமா, நீ என்ன காதால கேட்டு இப்படி தானே சொல்ல போகிறேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த காணொலியை நான் ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்லாமல், ஒரு ஊடகவியலாளராக மட்டுமல்லாமல், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு பழகக்கூடிய பல நாட்களை வாய்ப்பை பெற்று அவருடன் பேசி பழகியிருக்கிறேன். அவரால் பயன் பெற்றவர்களை நேரில் கண்டிருக்கின்றேன். அவரால் பாதுகாக்கப்பட்டவர்களையும் கண்டிருக்கிறேன். அவரால் பார்த்தீங்கன்னா வாழ்வு பெற்று இன்று ஒரு அதிகார ரீதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பான சூழலும் வாழக்கூடிய பல மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக நாம் அறியக்கூடியது திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆனால் இவரை முன்னால் எப்படி இங்கே அறியப்பட்டிருந்தாங்கன்னா, சில பேர்லாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்றாலே அவர் தான் சென்னையினுடைய அடையாளம்னு சொல்லிட்டு 2 விதமாக பார்க்கக்கூடிய ஒன்று இருக்குது. ஒன்று, சில பேர் அவர் இந்த கொலை செய்து இறந்ததுனால நிச்சயமாக அவரும் கத்தி எடுத்துப்பார், அதனால தான் கத்தியால் மரணம் சொல்லிட்டு ரொம்ப தவறான கொச்சையான மோசமான செய்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நம்ம எடுத்தோம்னா, அவர் ஆரம்பத்திலிருந்தே அவங்க குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய திமுக இந்த மாதிரி குடும்பம். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அம்பேத்கரிய தத்துவத்தின் சித்தாந்தத்தின் மீதும் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு பற்றும் கொண்டவர். அவங்க இடத்துலையே அம்பேத்கருடைய பெயரில் ஒரு மன்றத்தை ஏற்படுத்துகிறாரு. அதன் பிறகாக கவுன்சிலராக சுயேட்சையாக நின்று யானை சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெறாரு. திமுகவை சார்ந்தவர்கள் சில பேர்லாம் வழக்கு வரும்பொழுது இவங்கெல்லாம் போலியான வாக்குகள் செலுத்தி வெற்றி பெற்றாங்க, எல்லாருமே டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடி என்னுடைய வெற்றியும் மற்ற திமுகவை சார்ந்த வெற்றியும் ஒன்று கிடையாது, நான் சுயேட்சையாக போட்டிட்டேன் என்று சொல்லி முதல் வெற்றியே நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். கவுன்சிலராக தன்னுடைய பணியை தொடங்கிய போதே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கான உரிமைகளுக்காக அவர்களை அழைத்து சென்று சென்னை மாநகராட்சி முன்புமாக போராட்டம் நடத்தியவர். இது மட்டுமான் கிடையாது, அதற்கு பிறகாக இவர் ஏனை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால இவர் அங்கே இருக்கக்கூடிய இடும்பன் என்று சொல்லப்படக்கூடிய அப்போ பிஎஸ்பியில் இருந்த ஒருத்தர் மூலமாக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுறாரு. அங்கே அம்மையார் பெகஞ்சி பாயாவதி அவங்கள சந்தித்து இவரை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மாதிரி துடிப்பான ஒரு இளைஞராக இருக்கார், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பகுஜன் சமாஜினுடைய தலைவராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இவரை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இவர் நான் இப்போ தான் இருக்கேன், நான் இன்னும் அரசியல் நான் குடும்பம் இருக்க எல்லாமே சொல்ல முடியும், இல்லை நீங்கள் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தலைவராக மாயாவதி அவர்களை நியமனம் செய்கின்றார். இடையில கூட ஒரு முறை பார்த்தீங்கன்னா அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் பிஎஸ்பிக்கு வந்த பிறகு அவர் தலைவராக மாற்றப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மாற்றப்பட்டார். பிறகு அவர் பிஎஸ்பியிலிருந்து வெளியே போயிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் இணைஞ்சிட்டார்.
அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் மட்டுமே தான் தன் கொண்ட கொள்கைக்காக, அம்பேத்கர் தத்துவத்தின் கொள்கைக்காக, அம்பேத்கரியம் தான் இந்த நாட்டை ஆளுவதற்கான சரியான ஆயுதம் என்று நம்பிக்கொண்டதனால் இவர் எந்த கட்சிக்கும் போல தன்னை தலைவரிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தார். அதன் பிறகு மாயாவதி அவர்களை வலிமையாக தமிழ்நாட்டிற்கு பகுஜன் சமாஜ்வாடி தலைவர் என்று சொன்னால் அவர் ஆம்ஸ்ட்ராங் தான் பொருத்தமான நபராக இருப்பார் என்று சொல்லி அவரையும் பலமுறை மாதத்திற்கான சில பாலிடிக்ஸ்லாம் அங்கே போயிருந்தாலுமே கூட மாயாவதி அவர்கள் ஒருபோதும் மாற்றலை. ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக மட்டுமே இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பிஎஸ்பியை தமிழ்நாட்டில் இன்றளவும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்னா அதற்கு ஒரே காரணம் அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான். இவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய ரவுடிகளோடு தொடர்பு இருந்தது அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. என்னன்னா இங்கே பல பேர் வந்து ரவுடிகள் இருக்காங்க. அவங்க நிறைய கட்சிகளில் மாவட்ட செயலாளர், இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து அமைச்சர்களாக கூட இருந்திருப்பாங்க, ஆளும் அரசோடு நெருங்கி கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரவுடிகள் சொல்லிட்டு அழைக்கப்பட மாட்டாங்க. ஆனால் குறிப்பாக பட்டியல் சமூகத்திலிருந்து யாராவது ஒரு நபர் வந்திருக்காருன்னா அவர் உண்மையாகவே அந்த மக்களுக்காக போராடினா, உரிமைகளுக்காக களத்தில் நின்று இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்தா அவரை எப்படி பார்ப்பாங்கன்னா இவங்க ரவுடி அப்படின்னு தான் பார்க்கக்கூடிய ஒரு பொது சமூகத்துடைய பார்வை இன்றைக்கு ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் அப்போல்லாம் ரொம்பவே அதிகம். இன்றைக்குமே சில பேர் அந்த பார்வை வச்சிருந்தனால அப்படி பேசுகிறாங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு படித்த ஒரு வழக்கறிஞர், ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு தலைவர். குறிப்பாக அம்பேத்கர் எப்படி பௌத்தம் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக விடுதலைக்கான வழியில் தேர்ந்தெடுத்தாரோ அந்த கொள்கையை உள்வாங்கி பல பேரை பௌத்த மதத்திற்கு மாற்றியவர், மதம் கூட சொல்ல வேண்டாம், பௌத்த மார்க்கத்திற்கு மாற்றியவர். தன்னுடைய சொந்த செலவில் பல வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேரை நாக்பூர் தீக்ஷா பூமிக்கு கொண்டு சென்றவர். பல பேரை பௌத்த வழியில் மாற்றி அவர்களை வாழ்வியல் ரீதியாக ஒழுங்குபடுத்தியவர், வழிகாட்டியாக ஒழுங்குபடுத்தியவர். பௌத்தம்ன்றது வந்து அது ஒரு லைஃப் ஆஃப் ஸ்டைல். பௌத்தத்துடைய முதல் நோக்கமே ஒழுக்கம்தான். அந்த தனி மனித ஒழுக்கத்திற்கு இன்றைக்கு பல்லாயிரம் இளைஞர்கள் இருக்காங்கன்னா அதற்கெல்லாம் வித்திட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இப்படி அரசியல், பண்பாடு, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்பு என பலவற்றிற்கும் ஒரே ஒரு பெரும் நம்பிக்கையாக இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் இப்படி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் முழுக்கதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்தவர்னா அதன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். இங்கே நிறைய பட்டியல் சமூக தலைவர்கள் எல்லாமே கூட இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நம்ம அப்படி சுருக்கி அவங்க விரும்பல. வெளியே அறியப்பட்டிருந்தாலுமே கூட அவங்களுக்கெல்லாம் யாரா பாதுகாப்புனா அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான். இவர் மேலே வந்து கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மேலே அவர் இருக்கும் பொழுது எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்டுமே இல்லை. அப்படி இருந்ததுனால தான் அவர் தேர்தலில் போட்டிட்டார். நீங்கள் என்ன அவரை போய் செக் பண்ணி பாருங்கள். 2011 நம்முடைய முதல்வரை எதிர்த்து கொளத்தூரில் வந்து போட்டிட்டு இருப்பார். நோ கிரிமினல் ரெக்கார்டுன்னு அவர் மேலே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 2011 ஒருத்தர் மேலே கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே இல்லை, அவர் மேலே பல குற்ற வழக்குகள்லாம் இருக்குன்னு சொல்கிறது எவ்வளவு அப்பட்டமான பச்சை அயோக்கியத்தனமான பொய் நம்ம வந்து உணர வேண்டியது இருக்குது. இவர் மேலே வழக்குகள் இருந்திருக்கேன்னா என்ன மாதிரி வழக்குகள்னா யாரோ செஞ்ச தப்புக்காக இவர் காரணமாக இருப்பாரோ அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர இவரை வந்து ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு முறை எழுதினாங்க இவர் மேலே இதே மாதிரி தவறு அலிகேஷன் வச்சு. அந்த பத்திரிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்தில் அந்த பத்திரிக்கை மேலே வந்து மானநஷ்ட அவதூறு வழக்கு போட்டு அந்த பத்திரிக்கை வந்து மன்னிப்பு கேட்டுதாங்க, போட்டு தவறுன்னு சொல்லிட்டு. ஏன்னா தனி மனித ஒழுக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அவர்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. யாராவது ரொம்ப கெட்ட பழக்கம் வச்சு, கெட்ட பழக்கம்னா அவருக்கு வந்து யாராவது தாடி மீசை முடியெல்லாம் அதிகமாக வச்சிருந்தாலும் அவர் கூப்பிட்டு திட்டுவாருங்க. நானே வந்து பர்சனலாக பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால தான் அவர் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். அந்த அம்பேத்கரிசத்தை கோட்பாட்டாவில் இல்லாமல் செயல் வடிவில் உடையளவிலுமே கொண்டு வந்தவர்னா அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் கேட்கக்கூடியதுக்கு வரலாம், சரி இவ்வளோ சொல்கிற எப்போதான் இந்த படுகொலைக்கு என்ன காரணம்னா உள்ளபடியே இப்போ சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா. நாங்கள் அதாவது காவல்துறை போயிட்டு குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கல. முதல்ல இந்த 8 பேர் சொன்னாங்களே கண்டுபிடிக்கல, அவங்க சரணடைஞ்சாங்க. அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சாங்க. காவல்துறை முதல்ல கண்டுபிடிக்கல. அதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ரெண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலைக்கும் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும்.
அவர் பேர் வந்து அப்படி பரவலாக எங்கே அடிப்பட்டதுமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும் அந்த கொலைக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு. ஆனால் அவரை கொலை செய்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கோட நெருக்கம் என்று சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு தெரியும் தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபராக தெரிஞ்ச நபர் தான். இப்போ என் கூட ஒருத்தர் இருக்காரு, என் கூட தம்பி ஒருத்தர் இருக்காரு, என் கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் போயிட்டு எங்கே ஒரு வீட்டில் இருந்து திருடுறாருன்னா இவங்களுக்கு தெரியுமானா என்ன சொல்லுவாங்க? ஆமாம் எனக்கு தெரியும் தான் சொல்ல முடியும். இல்லை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரியவே தெரியாது, நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அப்படி அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் இவருக்கு வந்து இந்த நபர்கள்லாம் வந்து என்கிட்ட வந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க தெரியுமே தவிர இவருக்கும் அதுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அப்படி எந்த விதமான எஃப்ஐஆரும் அந்த மாதிரி பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த கொலைதான் இந்த படுகொலை காரணம் நம்ம சொல்ல முடியும்? சரணடைஞ்சவங்களில் ஒருத்தர் அவங்க தம்பி, சரி அவருக்கு வந்து அவருக்கு ரத்த பாசம் இருக்குது, அவங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு மீதி பேருக்குலாம் எப்படிங்க இருக்கும்? எப்படியும் வந்து இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கூண்டாஸ் போடுவாங்க, பெயில் கிடைக்காது. கன்விக்ட் ஆனாங்கன்னா வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் லைஃப் கிடைக்கும். அப்படியா மீறி 7 பேர் வந்து இப்போ தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு 2-3 பேர் கூட கண்டுபிடிச்சாங்க, 4 பேர் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி வந்து எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் யார் ஒருத்தர் வந்து லைஃப்காகலாம் வந்துட மாட்டாங்க. அப்போது அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் செல்வ பெருந்தவர்கள் சொல்வது போல உண்மை குற்றவாளி யார் என்று காவல்துறை கண்டுபிடிக்க வேணுன்றது தான் நம்முடைய நோக்கமே. ஏன்னா அவர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண நபர் கிடையாது, இவங்க குறைத்து மதிப்பிடுறது கிடையாது. அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய உத்தரப்பிரதேசத்தை 4 முறை ஆட்சி செய்த அடுத்த பிரதமரை இவங்க தான் என்று கணிக்கப்பட்ட மாயாவதி அவர்களுடைய தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டின் மாநில தலைவரை வந்து ரொம்ப குறைச்சி சுருக்கி மதிப்பிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான எண்ணங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். இன்னொரு விஷயம், இவரோட பேர் வந்து சட்டக்கல்லூரி இஷ்யூவில் வந்து அடிப்பட்டது 2008 பிரச்சனைலன்னா. சென்னை சட்டக்கல்லூரிய பெயர் என்ன? டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி சென்னை, இதுதான் பேர். ஒரு நிகழ்ச்சிக்கான விழாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் குறிப்பிட்ட சமூகத்தினர் போஸ்டர் அடிக்கிறாங்க. அதில் வந்து அம்பேத்கர் என்ற பேரை நீக்கிட்டு அரசு சட்டக்கல்லூரி சென்னைன்னு போடுறாங்க. அதற்கு மற்றொரு தரப்பினர், நீங்கள் வந்து எப்படி அம்பேத்கர் என்ற பெயரை நீங்கள் எடுக்க முடியும், அதுதான் காலேஜ் பேர்னு சொல்லும்போது அப்படி தான் பிரச்சனை போகுது. அப்போ 2 தரப்புக்கும் வந்து பிரச்சனை போகின்றது. அப்படி அந்த அம்பேத்கரோட பெயரை வந்து இவங்க போடலன்னு சொல்லியிருக்கல அந்த தரப்பு வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய பிரச்சனை வந்து நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் தூண்டி விட்டது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் சொல்லிட்டு அப்போ சொன்னப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு விசிகாவுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்த வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவருடைய பேருமே சொல்லப்பட்டது. இவங்க 2 பேர் A1 A2 அப்போ வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஆனால் வழக்கு விசாரணை முடிவில் இவங்க யாருமே குற்றவாளி கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, யார் இவங்களுக்கு எதிர் சமூகமாக கருதப்பட்டதோ அவங்களுக்கான அந்த நீதிமன்ற தொகையை கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். யாராவது செய்வாங்களாங்க? எனக்கு எதிராக தான் நீ இருக்கிற, உன்னால் தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீ வந்து தான் சார்ந்த சமூகத்தினுடைய மக்களை வந்து நீ வந்து அடிச்சிருக்க, உன்னால் பிரச்சனை பண்ணிட்டு நீ தான் காரணமாக இருக்க அப்படின்னு நினச்சிருந்தால் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கான பணத்தை கொடுத்துருப்பாங்களா? இவர் தன் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் கொடுத்துட்டு அப்படி எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய அவங்களுக்குமே பணத்தை கொடுத்துட்டு அவனும் படிக்கிற பையன், அவன் வாழ்க்கையும் போயிடும் சொல்லிட்டு அவங்களுக்கான பணத்தையும் கொடுத்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அப்போ எப்படி இவங்களுக்கெல்லாம் பணம் வருதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எப்படி போகிறதா பணம் வரும்? இவங்கன்னா பெரிய பெரிய மல்டி மில்லியனானா? இதே கேள்வியை என்றைக்காவது நம்ம பாஜகவுடைய மாநில தலைவரை பற்றி கேட்டிருப்போமா? இல்லை காங்கிரஸுடைய மாநில தலைவரை பற்றி கேட்டிருப்போமா? இல்லை அதிமுக, திமுக, மதிமுக, எந்த கட்சி, நீங்கள் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், எந்த கட்சி எடுத்துக்கங்க, எந்த கட்சியினுடைய தலைவருக்காவது குடும்பத்திற்காக இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து அல்லது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் எப்பயாவது கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தால் அவங்க ஒரு காரில் போனால் ஒரு வீட்டில் தங்கினா கூட இதுக்கெல்லாம் காசு எப்படி வரும் சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் அவர்கிட்ட இருக்கும். இப்போ வழக்குக்கு வரும்போது யாரும் ஃபீஸ் கொடுக்கவே மாட்டாங்களா? ஏன் இங்கே எத்தனையோ பேர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறாங்க. லிட்டிகேஷன் என்பது ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடியது, அப்படியுமே பண்ணலாம். அப்போ அதுலேயுமே வந்து பணம் வரும் தான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 1000 கோடி இருக்குது, அதெல்லாம் வந்து சுத்தமான பச்சை அயோக்கியத்தனமான பொய்கள். ஏன்னா அவர் தன்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுப்பாரு, அப்படிலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். தவிர இவர் வந்து கோடி கோடியாக வச்சுருந்தார், 10,000 கோடி வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறதா ரொம்ப அபட்டமான பச்சை பொய்கள் அது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொலை வழக்குகள்லாம் இவர் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா?
அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான பொய்கள். எந்த கொலை வழக்கிலுமே ஒரு பேர் கிடையாது. நான் தான் முன்னாடியே சொன்னது போல் இவர் மேலே எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்டுமே கிடையாது. பிறகு இவர் வந்து ஒரு சாதிக்கான ஒரு தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டாரான்னு கேட்டால், முதல்ல பகுஜன் சமாஜ் கட்சின்றதே ஒரு சாதிக்கானது கிடையாது. அது இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க உயர் சமூகமாக கருதப்படுகின்ற பார்ப்பனர் முதற்கொண்டு எல்லாரையுமே சேர்த்து இணக்கமாகி, குறிப்பாக இந்திய அளவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அதிகாரத்துக்கு வரணும். அது வந்து மாறக்கூட மாறலாம். அங்கே வந்து பிசி சார்ந்தவத்துக்கு கூட அதிகாரத்துக்கு வரணும்னு மாறணுமே தவிர, எல்லாருக்குமான அதிகாரத்தை பரவலாக பகிர்ந்து கொள்வதா பகுஜன் அப்படின்னால வெகுஜன மக்கள், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், இவங்கெல்லாம் இணைந்த ஒரு இயக்கம் தான் நாட்டு உள்ள தலித் பார்ட்டி. ஆனால் இவர் இங்கே தலித் இங்கே பட்டியல் சமூகத்தில் அறியப்பட்டார். இவர் நிறைய வழக்கறிஞர்களை வந்து உருவாக்கியவர், நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பணம் செலுத்தியவர். ஆனால் அப்படி அவரிடம் பணம் பெற்றவர்கள் எல்லாருமே பட்டியல் சமூகம் கிடையாது. குறிப்பாக நிறைய வீடியோஸிலுடைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். எனக்கு வந்து அண்ணன் வந்து படிக்கிறது உதவி செஞ்சார், நான் வந்து பட்டியல் சமூகமே கிடையாது அப்படின்னு அந்த மாணவர்கள் இன்னைக்கு உருக்கமாக அழகிறாங்க. ஒருவேளை இதற்கு முன்னாடி இவங்க சொல்கிற மாதிரிலாம் அவருமே ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தால், ஒரு மனிதருடைய இறப்பிற்கு அவர் ஒன்றும் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அமைச்சர் கிடையாது, அரசியல் உயர் பதவிகள் எதுவுமே வகுக்கலை. ஆனாலுமே கூட லட்சக்கணக்கில் சென்னைக்கு திரண்டு வந்த மக்கள் கண்ணீர் மல்க அழுது, அண்ணா அண்ணா எங்களை விட்டு போயிட்டீங்களே, எங்களுக்கான பாதுகாப்பு நீ யார் எங்களுக்கு இருக்கா சொல்லிட்டு, இப்படி எந்த விதமான பதவியுமே வைக்காத ஒரு நபருக்கு இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் யாருக்கும் வந்தது கிடையாது. எப்படி நீங்கள் பெரியாரை சொல்கிறீங்களோ, அவர் எந்த உயர் பதவி வகுக்கலை, ஆனால் அவர் வந்து ஒரு தீக்காண்டு ஒரு பேக்ரவுண்டு கட்டி அதன் மூலமாக திமுகன்ற இதுக்கு வந்து அவருக்கு வந்தாங்கன்னா அது வேறு விஷயம். இவர் வந்து எந்த கட்சிகளோ கூட்டணி கூட போல, முழுக்க 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 மக்கள் 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 பணி, ஒவ்வொரு மனிதனும் உயரணும், ஒவ்வொருத்தனும் பொருளாதார ரீதியாக உயரணும், கல்வி ரீதியாக உயரணும், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறனை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களுமே அவரை எளிமையாக அணுக முடியும். அதுதான் இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு படுகொலைக்குமே ஒரு பெரிய ஒரு காரணமாக நினைக்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்குது. அவர் வந்து ஒரு பந்தாவாக வந்து இருப்பார்னா எங்கே இருப்பார்னா, ஒரு போகிற இடத்துல வேணா ஒரு 50 கார் போகலாம், ஒரு 30 பேர் 50 பேர் கூட இருப்பாங்கன்னா, யாரும் அவங்க சொந்த வீட்டில் யாரும் போயிட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு நினைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோம், நம்ம ஒரு சொந்த இடத்துல வாழறோம், நம்ம வீட்டில் நம்ம வந்து கருத்து வந்து வெளியே நின்று பார்க்குறதோ பழகிறதோ சகஜமான ஒன்று தானே. நம்ம வீடு, நம்ம ரோடு, நம்ம வளர்ந்த இடம், நம்ம ஜனங்கன்னு சொல்லிட்டு தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இருந்தாரே தவிர, அவர் இவங்க சொல்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தார் அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு மனிதன். அறிவியல் ரீதியாகவும் குறிப்பாக அறிவு ரீதியாகவும் அவர் ரொம்ப திடமான ஒருத்தர், உடல் வலிமை ரீதியாகவும் திடமான ஒருத்தருக்கு அறிவு, உடல் வலிமை, ஆளுமை பண்பு இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்குன்னா அது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லி கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒருவரை தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், எப்படி மனிதர்கள் சொல்கிறதா, வாழ தகுதியற்றவர்கள் சொல்கிறதா, இல்லை அவங்களுக்கு துணிச்சல் எப்படி வந்ததுன்னு சொல்கிறதா, இவங்க சேர்ந்து படுகொலை செய்திருக்காங்கன்னா அவங்க சாதாரண ஒரு கூலிப்படை தான். அவங்கள வந்து ஏவி விட்டவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. இதற்கு காரணமானவர்கள் தான் இங்கே வந்து மிகப்பெரிய குற்றவாளிகள். அப்போது அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் தான் நம்முடைய நோக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன சாதி சங்க தலைவர் சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறாங்கல்ல, ஜாதிக்கான தலைவர்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. அவர் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறானே, வட மாவட்டங்களில் பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்திற்கும் எதிரான ஒரு போக்கு இங்கே காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை உடைப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொண்டவர் திரு அன்புமணி ராமதாஸே இன்றைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குறித்து பேசியிருக்காரு. 2 சமூகம் ஒன்றாக இருக்கணும், நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும், நமக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, சாதிதார பிரச்சனை, அதை தூக்கி போட்டு வா, நம்ம 2 பேரும் சேரலாம், நம்ம சேர்ந்தா எங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று இந்த 2 சமூகங்கள் மட்டும் கிடையாது, தென் மாவட்டம் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுமே கூட சமூகங்கள் வந்து ஒன்றிணையணும், இந்த ஜாதியை விட்டு ஒழிஞ்சிட்டு நம்ம சமூகங்களாக எல்லா சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் மக்களுடைய ஒரு இனமாக ஒன்றிணைந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டுக்கொள்வோம், நம்ம அதிகாரத்தை வந்து பங்கு போட்டுக்கொள்வோம், எத்தனை ஆண்டு காலம் நம்மை அடிமைப்படுத்துறோம் கீழே நம்ம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் முறக்க பேசியவர். அவருடைய பேச்செல்லாம் ஒரு மனுஷன் கேட்குறான் அப்படின்னா, ஒரு தெளிவே இல்லாத ஒருத்தருக்குள்ள அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கும். அதாவது வீரம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த வீரம் வரும்னா,
நம்ம வந்து வாழணும், நம்ம அறிவியல் ரீதியாக பலன் பெறணும், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு போடணும், அந்த வீரம் வருமே தவிர ஒருத்தன் வெட்டணும், குத்தணும், குடிசையை கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் பேச்சு கேட்டால் வராது. ஒருவரை நல்ல ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய மிக சிறந்த திறன் படித்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் எல்லாம் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார்னா, நீ நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, சமூக நீதி, சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம், இதையெல்லாம் அவர் எப்போதும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஆனால் காலம் அதற்கான சந்தர்ப்ப சூழலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வழிவகுக்கவில்லை. இன்னொன்று சொல்கிறவங்க, அவர் வந்து இங்கே ஓட் பாலிடிக்ஸ் வந்து பண்ணவே இல்லை. அவர் மக்களுக்காக பாலிடிக்ஸ் பண்ணார், மக்களுடைய எம்பவருக்காக இருந்தார். ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து பொருளாதார ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் பலன் பெறணும், கஷ்டப்படுறவங்களாம் படிக்கணும், கல்வி தான் முக்கியம் சொல்லிட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்றைக்கு அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து அழறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை என்ன சொல்கிறது, அவ்வளோ பேருடைய மக்களுடைய வாழ்க்கையே ஒளி விளக்கு ஏற்றி வைத்தார்னு நம்ம சொல்லணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னிடம் நன்றாக பேசக்கூடிய ஒருவர், அவருடைய பெயர் சொல்லி அழைத்து மணிக்கணக்காக பேசக்கூடிய ஒருவர், பல்வேறு விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. சரியாக அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, குறிப்பாக 27ஆம் தேதி கூட என் நண்பர் ஒருத்தருடைய திருமண பத்திரிகை கொடுக்கறதுக்காக நான் சந்திக்க போனேன். நான் அவ்வளோ நேரம் பேசினார், பல விஷயங்கள் குறித்து பேசினார். குறிப்பாக நான் பேசுகின்ற விஷயங்கள் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ நல்லா வரணும் பிரதாப், நான் பண்ணுற பிரதாப், ரொம்ப நம்பிக்கை, சில விஷயங்கள்லாம் நம்ம பொதுவெளியில் பேச முடியாது, அவ்வளோ நம்பிக்கையாக பேசின ஒருவர், ரொம்ப உறவாடி பேசின ஒருவர். எல்லாம் என்கிட்டன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் அவருக்கு பிடிச்சிருச்சு, இவங்க நல்லா இருக்காங்க, நல்ல சமூகத்திற்காக மக்களுக்காக பேசுகிறாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அவரை. நல்ல மனிதர்களை அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒருவர் அவர். அவர் இன்னைக்கு இல்லை அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல, அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய விளிம்படை மக்கள் ஒரு பாதுகாப்பை இழந்திருக்கிறார்கள், ஒரு பாதுகாவலனை இழந்திருக்கிறார்கள், ஒரு அரசியல் ரீதியான கருத்தியல் தலைவனை இழந்திருக்கிறார்கள். இந்த இடத்தெல்லாம் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியல நம்மள, யார் இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அறிவு ஆளுமை, தத்துவார்த்த ஆளுமை, ஒரு மனிதனை செதுக்கி உருவாக்கக்கூடிய திறமை, இந்த ஆளுமை பண்பு எல்லாமே நிரம்பிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு இல்லை அப்படின்னா நம்ம யாரை வந்து காரணம் சொல்ல முடியும்? இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது வந்து படிக்கு பழி, அதெல்லாம் கிடையாது. படிக்கு பழி வாங்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒருத்தர் கிடையாதுங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர். 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார்னா அது அவருடைய ஆளுமை பண்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணநலன், அவ்வளோ கட்டுக்கோப்பு, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. எவ்வளவோ பொருளாதார உதவிகள், எவ்வளவோ கல்விக்கான உதவிகள், அத்தனை பேர் அவரால் வாழ்ந்திருக்கிறார்கள் இவர் இன்னைக்கு. ஆனால் ஒரு நாளும் இவங்க வாழ்ந்ததுக்கும் இவங்க படித்ததுக்கும் இவங்க ஆளானதுக்கும் நான் தான் காரணம் என்று ஒரு நாளும் பேசுனது கிடையாது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். உதவக்கூடிய மனம் மட்டும்தான் அவருக்கு இருக்குமே தவிர சொல்லக்கூடிய மனம் அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவரை நாம் இழந்திருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அரசு தான் கண்டுபிடிக்கும். என்ன பண்ணுறது, நம்ம அவங்ககிட்ட தான் திருப்பி கேட்க முடியும். ஒரு பக்கம் சொல்கிறாங்க உளவுத்துறை இவருக்கு வந்து சொல்லணும் சொல்கிறாங்க, உளவுத்துறை சொல்லியுமே வந்து இவர் தான் வந்து நான் பார்த்துக்கிற சொல்லிட்டு இன்னைக்கு பல பேசலாங்க, நம்ம வந்து எவ்வளோ பேசலாம். இழப்பு இழந்துட்டோம். சாதாரண ஒரு மனிதனுடைய இழப்பு என்பது வேற, ஒரு தலைவருடைய இழப்புன்றது வேற. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உயிர் இங்கே இல்லாமல் இருந்தாலும் அவர் விதைத்து விட்ட கருத்தியலும் அவர் விதைத்து போன அரசியலும் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. தலைவர்களுக்கு ஒரு நாளும் இறப்பு என்பது கிடையவே கிடையாது. இன்றைக்கு பல இளைஞர்களை, பல மாணவர்களை, பல வழக்கறிஞர்களை, பல பேருடைய பாதுகாப்பாளராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர் நினைத்த அரசியலும் அவர் நினைத்த தத்துவார்த்தம் இங்கு உயிர்ப்புடன் இருக்கின்றது. இனி வரும் காலங்களாவது இங்கே இருக்கக்கூடிய அரசு இது போன்ற தலைவர்களை பாதுகாக்க வேண்டும். மக்கள் நம்ம வாழற காலத்திலேயே அவங்க இருக்கும் பொழுதே அவங்களுக்கு உண்டான அந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம வழங்க வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து பாதுகாப்புடன் நம்ம வந்து உரிமைகளை பெற்றிருக்க முடியும். ஒரு தலைவரை, நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம்னா தலைவருக்கு நல்லது கிடையாதுங்க, மக்களாகிய நமக்கு தான் நல்லது. இப்படி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வீண் பழிகள், வீண் பேச்சுகள், அவதூறுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேற்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மமாக இருக்குமே தவிர அவரை போல தனி மனிதன் ஒழுக்கமுள்ள ஒரு மனிதன் யாரும் கிடையாது. அவரை போல வந்து ஆளுமை பண்பு, அறிவு பண்பு, உடல் வலிமை எல்லாமே நிரம்பிய ஒரு மனிதன். இன்னைக்கு யாராவது ஒரு குழந்தை வந்து நீ பெருசாகி யாரை மாதிரி ஒரு தலைவராகணும்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு தலைவராகணும்,
இந்த சமுதாயத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த விளிம்புநிலை மக்களுக்காக நீங்கள் உழைக்கணும், பாதுகாக்கணும், அவர்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய எப்படி ஒரு தலைவராக மாறின சொல்லிட்டு நம்ம தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டியது இனிவரும் காலங்களிலாவது நாம் இது போன்ற பிழைகளை இங்கே இருக்கக்கூடிய அரசும் மக்களும் செய்யாமல் இருக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக நான் பார்க்குறேன். அவருடைய கனவுகள் நிறைவேற நாம் அனைவருமே உழைப்போம். ஜெய் பீம்.